ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நீயும் நானும் ஒன்று, இது காந்தி பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்த்து சொல்லியிருக்காங்க. என்ன மதன் சொல்றேன்னு தானே கேட்குறீங்க? கிட்டத்தட்ட அதை தான் மீன் பண்ணியிருக்காரு. நீயும் நானும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸுப்பா, நம்ம ஏன் தேவையில்லாமல் அடிச்சுக்கணும், இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்லாம் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தில் நாகராஜன் வந்து கோவமாக நின்றுட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு அண்ணே என் மேலே என்ன கோவப்படுறீங்கிற மாதிரி இந்தியாவும் அமெரிக்காவும் நேற்றுக்கு வரைக்கும் 50% டாக்ஸுங்க. இந்தியா மேல எதை வித்தாலும் 50% டாக்ஸ். நம்ம ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. இந்தியா பதிலுக்கு அமெரிக்கா மேல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் மேல 26% டாக்ஸ் எல்லாம் பதிலுக்கு நம்மளும் பழி வாங்குற மாதிரி போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து ரெண்டு கண்ட்ரியும் ஓகே. 2026ல சைனா ஒரு சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. யூரோப் வந்து அமெரிக்காவோட ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. இந்த நிலைமையில நம்ம வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ரொம்ப நாள் சண்டை போட்டுட்டு தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது பெட்டர் அப்படிங்கறத உணர்ந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இந்தியா அண்ட் யூஎஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு ஹெட்லைன்ஸ். வேர்ல்டு ஃபுல்லா எந்த இடத்துல நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கற்பனையில ரியாலிட்டி. அண்ட் இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால யார் பெனிஃபிட் ஆக போறாங்க. அதுல இந்தியாவும் ட்ரம்ப்பும் மோடியும் ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு என்ன மதன் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம டைரக்டா இதுல பெனிஃபிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மள சில பேர் வந்து பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்க ஐடி செக்டார்லயோ, டெக்ஸ்டைல்லையோ, இல்ல மீனவனா இருந்தீங்கனாலோ, இல்ல லெதர் இண்டஸ்ட்ரியிலயோ இருந்தீங்கன்னா, விவசாயம் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற நான் சொன்ன இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. எப்படி மதன் தானே கேட்குறீங்க? நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் டெய்லி இந்த மாதிரி வேர்ல்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசி உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் ஒரே இடத்துல வந்து சேர்க்க முடியும். யூடியூப் அல்கோரிதம் ஒப்பனா தான் உங்ககிட்ட வந்து வீடியோ காமிக்கும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? வாங்க ஜோதியில் ஐக்கியம் அவங்க 8 மில்லியன் பீப்புளோட. எனிவே இப்போ என்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ஷேர் மார்க்கெட்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஐ நோ நம்ம ஹைஃபை பண்ணிப்போம். பட் எனிவே இப்போ முதல்ல இருந்து வர ஆரம்பிக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் வந்து ரொம்ப நாளா வாக்கியா தகராறுல இருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து நான் வந்து பெரிய ஆளு, நான் ஒரு கெத்தான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட யார் பிசினஸ் பண்ணாலும் நீங்க தாண்டா எங்களுக்கு வரி கட்டணும்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு வரியை ஏத்திட்டு இருந்தாரு. அதுல இந்தியா வந்து நம்ம ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, ட்ரம்ப் வந்து அமெரிக்கா வந்து நம்மளை வெறுத்துட்டு இருந்த காலகட்டத்தில் யுஎஸ்எஸ்ஆர், இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, அந்த காலகட்டத்தில இருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்கோம். ஓகேவா? ட்ரம்ப்புக்கு வந்து இது உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரஷ்யா வந்து அமெரிக்கா சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஏய் பட அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன் ரஷ்யா இவ்வளவு திமிரா தைரியமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு பெரிய பவர் வந்து அவங்க கூட இருக்காங்க. சைனா மாதிரி ஒரு பெரிய பவர் இருக்காங்க. இந்தியா வந்து ரஷ்யா கூட இன்னைக்கு நேத்திக்கல பல வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ராணுவத்தை வந்து பல நாள் வந்து சப்போர்ட் பண்றது ரஷ்யா தான் இன்னைக்கு வரைக்கும். சோ இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை வந்து எதுக்காகவும் டைல்யூட் பண்ண மாட்டோங்கிறது இந்தியாவோட ஸ்டாண்டா இருந்துச்சு. அதனால அமெரிக்காக்கான இது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது உருட்டி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, நம்ம மேல டாக்ஸ் ஏத்துனாங்க. 50% வரைக்கும் நம்ம நாட்டு மேல டாக்ஸ் போட்டாங்க. விச் மீன்ஸ் நம்ம ஊர்ல திருப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், அந்த பனியன் கம்பெனில இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள், இந்த ஷ்ரிம்ப் ஃபார்ம் வைக்கிறவங்களா இருக்கட்டும், மீன் பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்புறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பெரிய கம்பெனி பண்ணுவோம். ஆனா அதை வேலை பார்க்கறது யாரு? பாமர இந்தியன்ஸ் தானே. சராசரியான தமிழர்கள், இந்தியர்கள், இவங்க எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிஸ்ல வந்து கை வச்சாரு. அமெரிக்காவுக்கு நீங்க அனுப்புறீங்கல்ல, உங்க மேல எல்லாம் 50% டாக்ஸ் அப்படின்னு போட்டாரு. அப்படி டாக்ஸ் போட்டாருன்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு மீன் வந்து இல்ல ஒரு துணி வந்து 100 ரூபாய்க்கு அமெரிக்கால போய் வித்தாங்கன்னா அது மேல 50% காசை போட்டு 150 ரூபாவா 50 ரூபாய் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். அமெரிக்கன் கவர்மெண்ட் நீ குட்டை வைக்கணும்னா அப்ப மக்கள் எப்படி 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஏன்னா பங்களாதேஷும் சரி, தாய்லாண்டும் சரி, நேபாளும் சரி நம்மளோட கம்மியான காசுக்கு இதெல்லாம் வித்துட்டு போயிடுவாங்கல்ல. அப்போ நம்ம ஊர் பிசினஸ் அடி வாங்குது. பிசினஸ் அடி வாங்குச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பனியன் தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடியவங்க, அரிசி விவசாயம், பாஸ்மதி ரைஸ், அந்த அரிசி, அப்புறம் நம்ம ஊர்ல சென்னையை சுத்தி வந்து நிறைய இந்த நட்டு போல்ட் எல்லாம் ஸ்பேர் பார்ட் செய்யக்கூடிய கம்பெனிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும். அது மீனவர்கள், ஷ்ரிம்ப் ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அடி வாங்கினாங்க. ஓகேவா? ஒரு வருஷமா இந்த பஞ்சாயத்து நமக்குள்ள போய்கிட்டே இருக்குது. ட்ரம்ப்பும் நம்ம மேல டாக்ஸ் ஏத்திட்டே போயிட்டு இருக்காரு, இந்தியாவும் விடாம பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலி ரெண்டு கண்ட்ரி இப்போ பேசி இல்லப்பா நம்ம ஒரு டீலுக்கு வருவோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த டீல் வந்து என்னைக்குனாலும் சைன் ஆகும்னு சொல்லிட்டு நான் போன வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் போன வருஷம் நான் வந்து மேலேயே சொல்லிட்டேன் இந்த டீல் சைன் ஆகும்னு. நான் எதிர்பார்த்தது தீபாவளியில என்ன கொஞ்சம் தள்ளி போய் வேலண்டைன்ஸ் டேக்கு சைன் ஆகுது. பரவாயில்ல, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிப்ரவரி அன்னைக்கு சேர்றது நல்ல விஷயம் தானே. ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணது, நம்ம சேனல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட் தான். நீங்க போய் அந்த வீடியோ பாருங்க, நான் சொல்லியிருப்பேன் அப்பவே. எதிர்பார்த்தது தான். அதனால தான் நான் ஷேர்ல எல்லாம் கரெக்டா அந்த அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனில அடி வாங்கிட்டு இருந்துச்சுல, போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு நல்லா காப்பாத்தி விட்டாங்க. எனிவே இது எப்படி சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பதில் ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நான் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டாக்ஸ் கம்மியாக இருக்குது
அண்ட் அதுக்கு கீழே வந்து யார் யார் பெனிஃபிட் ஆவாங்க இந்த ஃப்ளோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அன் ஆனர் டு ஸ்பீக் வித் பிரைம் மினிஸ்டர் மோடி. இந்திய பிரதமரோட பேசுறது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு. இன்னைக்கு காலையில் நான் பேசினேன், அவர் வந்து என்னோட பல நாள் ஜிகிரி தோஸ் அண்ட் பயங்கரமாக உலகத்தில் மதிக்கப்படக்கூடிய தலைவர். அப்புறம் நாங்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசினோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற போரை பற்றி முடிக்கிறத வந்து ரொம்ப முக்கியமாக பேசினோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறதுக்கு காரணம் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யாவோட எக்கானமி வந்து ரஷ்யா வந்து இந்த போரை நடத்துறதுக்கு காசு இருந்துகிட்டே இருக்குல்ல, காசு எப்படி வருது? இந்தியா சைனாங்கிற 2 கண்ட்ரி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஆயில் நம்ம வாங்கி என்ன மதன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அதை நம்ம பெட்ரோல் டீசல் நம்ம வண்டியில போட்டுட்டு இருக்கோம். சோ நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல் வந்து ரஷ்யால இருந்து இப்ப நம்ம நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் ரஷ்யாவை இப்ப தாங்கி பிடிக்க முடியுது. ஏன்னா மத்த கண்ட்ரி எல்லாம் ரஷ்யா கூட பேசாதனா பேசாம போயிடுறாங்க. இந்தியாவும் சைனாவும் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யா வந்து இந்தியாவை 50-60 வருஷமா சப்போர்ட் பண்ணுது. இந்தியா பதிலுக்கு இப்ப அவங்களோட பிரச்சனை எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. இப்போ ட்ரம்ப் அதை தான் சொல்றாரு, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்கிற போரை நிறுத்தணும்னா ரஷ்யாவுக்கு வந்து கண்ணில் மரண பயம் தெரியணும். எப்போ மரண பயம் தெரியும்? அவங்க கிட்ட பிசினஸ் பண்ற 2 கண்ட்ரில ஒரு மேஜர் கண்ட்ரி, இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி பின்னாடி போச்சுன்னா, சோ ரஷ்யா he agreed to stop buying Russian oil. இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்குறத நிறுத்துறதுக்கு இந்தியா ஒத்துக்குச்சு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இதை கேட்கக்கூடிய நிறைய இந்தியன்ஸ்க்கு வந்து என்னது, ரஷ்யாவின் ஆயில் வாங்காம நம்ம என்ன ட்ரம்ப் கிட்ட இறங்கி போகணுமான்னு யோசிக்க தோணும். மொத்தமாக பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதை ட்ரம்ப் சொல்றாரு. அது கூடவே அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எனக்கும் அது தோணுச்சு, நான் மொத்தமாக உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டிவா அப்போ இந்தியா எங்கேயாவது ஆயில் வாங்கி தானே ஆகணும், நம்ம பெட்ரோல் டீசல் போட்டு தானே ஆகணும், ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு நிறுத்திட்டீங்க. அல்டர்னேட்டிவா யூஎஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. இவ்வளோ நாள் ஃப்ரெண்டா இருந்த ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத நிறுத்திட்டு அமெரிக்கா கிட்ட இப்போ நம்ம எண்ணெயை வாங்க போறோம். பெட்ரோல் டீசல் இனிமே அமெரிக்கால இருந்தும் வெனிசுவேலால இருந்து. வெனிசுவேலாவை போய் அவங்க பிடிச்சிட்டாங்க, அவங்க நாட்டு தலைவரை திருடிட்டாங்க, கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஆயிலே இப்போ யூஎஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ என்ன சொல்றாருன்னா, வெனிசுவேலா அமெரிக்காவோட ஆயில தான் இனிமே இந்தியா வாங்குவாங்க, பேசிக்கா அமெரிக்கன் ஆயில். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உக்ரைன்ல ரஷ்யா நடத்துற போரை நிறுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப்பா இருக்கும். அண்ட் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போறதை இந்தியா வந்து காப்பாற்றுறாங்க, யார் உக்ரைனியன்ஸ் இறந்து போறதை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஆஸ் பர் ஹிஸ் ரெக்வஸ்ட், இந்திய பிரதமர் மேலே எனக்கு இருக்கக்கூடிய மரியாதைனாலையும் அவர் கேட்டதுனாலையும் இமீடியட்டா நான் வந்து ட்ரேட் டீல் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். இதெல்லாம் ட்ரம்ப் சொல்றாரு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ட்ரேட் டீல் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். வேர் பை யூஎஸ் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட்டிருந்தோம், டாக்ஸ் வந்து இந்தியா மேல போட்டிருந்தோம்ல, அதை வந்து 25% to 18% கம்மியாக்குவோம். they will likewise move forward to reduce the tariff. நம்ம வந்து பதிலுக்கு அவங்க மேல போட்ட சில டாக்ஸஸ் எல்லாத்தையும் கம்மியாக்குவோம். அப்புறம் அவங்க பிசினஸ் எல்லாம் நம்ம ஊருக்குள்ள வராம நிறுத்தின சில விஷயம், ஏன்னா நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நம்ம அதை பப்ளிசைஸ் பண்ணல, பட் நிறைய நம்மளும் பதிலுக்கு பண்ணியிருக்கோம். அது அவங்க ஊர்ல பேசியிருப்பாங்க, அவங்க ஊர்ல ஆக்சுவலா பேசினாங்க, நம்ம ஊர்ல இருந்து நம்மளும் பதிலுக்கு அவங்க மேல டாக்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் the prime minister also committed to buy American at a much higher level. இந்தியா வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இன்னும் நிறைய வாங்கணும்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அண்ட் $500 billion ஆஃப் யூஎஸ் எனர்ஜி டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரல் கரி, அமெரிக்கன் ஆயில், அமெரிக்கன் டெக்னாலஜி, அமெரிக்கன் விவசாய பொருட்கள், அமெரிக்க கரி, இதெல்லாத்தையுமே இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு, இந்தியாவுக்குள்ள விற்கிறதுக்கு இந்திய பிரதமர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அண்ட் வில் பி ஸ்ட்ராங்கர் கோயிங் ஃபார்வர்ட். இது இன்னும் பெருசாகும். பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஐ ஆர் 2 people get things done, something that cannot be said for the most. நானும் பிரதமர் மோடியும் வந்து சொன்னதை செய்யறவங்க, நிறைய பேருக்கு இதை பத்தி சொல்ல முடியாது. Thank you for this attention to this matter, பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப். விடைபெறுகிறேன் அப்படின்னு அவர் கிளம்பிட்டாரு. இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு மதன் இது என்னது குழப்புது, இந்தியா வந்து ரஷ்யாவை கைவிட்டுட்டு அமெரிக்காவை பிடிக்குதான்னு யோசிப்போம். எனக்கும் அந்த கேள்விகள் இருக்குது. நம்ம எனிவே இங்க என்ன நடந்திருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பதிலுக்கு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. வண்டர்ஃபுல் டு ஸ்பீக் வித் மை டியர் ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப். இன்னைக்கு நான் ட்ரம்ப் கிட்ட பேசினேன், எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்கால இனிமே விற்கிறதுக்கு 18% தான் டாக்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. பிக் தேங்க்ஸ் டு பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆன் பிஹாஃப் ஆஃப் 1.4 billion people. இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேர் மக்களின் சார்பாகவும் நன்றி டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் இவ்வளோ பெருசா டைப் பண்ணார்ல, எங்கேயாவது அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியன்ஸை தேங்க் பண்ணுதுன்னு சொன்னாரா, இல்ல மோடியை தேங்க் பண்றேன்னு சொன்னாரா? நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம அத்தனை பேருக்குமே சேர்த்து நன்றி சொல்லிட்டாரு. when 2 large economies and the world's largest democracies work together, மிகப்பெரிய காசு இருக்கிற அமெரிக்காவும் மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கிற இந்தியாவும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கிறப்போ it benefits our people, unlock immense opportunity. அது இந்த நாட்டுக்கும் நல்லது. பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன, நான் வந்து இந்த ஓகே படத்துல கிளைமேக்ஸ்ல வரது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். பிரசிடென்ட் ட்ரம்ப்ஸ் லீடர்ஷிப் இஸ் வைட்டல் blah blah blah. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இந்தியா வந்து அவரோட எல்லா முயற்சிக்கும் வந்து ஸ்டெப், அவரோட அமைதிக்கான முயற்சிகளை வந்து ஹெல்ப் பண்ணும். ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் ஹிம் டு டேக் அவர் பார்ட்னர்ஷிப் டு அன்பிரசிடென்டட் ஹைட்ஸ். இது வரைக்கும் இல்லாத உயரத்துக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் நான் அவர் கூட சேர்ந்து செய்வேன் அப்படின்னு நம்ம பிரைம் மினிஸ்டரும் பதிலுக்கு ட்வீட் பண்றாரு. பேசிக்கா என்ன மேட்டர் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம்னால்,
இதுல ரெண்டு பேரும் அவங்க சொன்னது புரிஞ்சிருச்சு இல்ல. இதுல ரெண்டு சைடுமே வந்து நான் சொல்றேன் ஒரு விஷயம், நீங்க கவனிச்சிங்களா? ட்ரம்ப் வந்து ரொம்ப டீடைல்டா நான் இவ்வளவு பண்ணிட்டேன்னு நிறைய சொல்றாரு. இந்தியா சைட்ல இருந்து அவ்வளவு சொல்லல. நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன பேக் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு ட்ரம்ப்புக்கு தேவை என்னப்பா நீ எல்லாம் பெரிய தலைன்னு உனக்கு சொல்லணும், ஓகே இந்த வச்சுக்கோ அப்படிங்கறத மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். டாக்ஸ் கம்மியாகுதா? கம்மியாகுது. 18% கம்மியாகுதா? ஆகுது. ஆனா 25% எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டாங்க. ட்ரம்போட ட்வீட் படி அது 25%ல இருந்து 18% அவர் போட்டிருக்காரு, which means 7% கம்மியாக்குறாங்கன்னு. ஆனா நம்ம மோடி வந்து ட்வீட் பண்ணதுல, நம்ம பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ணதுல பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு டாரிஃப் ஆஃப் 18% 19 போட்டிருக்காங்க. சோ எல்லாமே 18% கம்மியாகுதா? தெரியாது. 18%க்கு மொத்தமா 50 to 18% இல்ல 50ல இருக்கிற ஒரு 25ல 18% மொத்தமா வந்து ஒரு I don't know 42% கிளாரிட்டி இல்ல. பட் இன்னைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்றதை வச்சுட்டு நான் வந்து மொத்தமா 18% நினைக்கிறேன். அப்ப ஏன் மதன் ட்ரம்ப் அப்படி சொன்னார்னா, ட்ரம்ப் அப்படிதான் சொல்லுவாரு. ட்ரம்ப் வந்து வாய்க்கு வந்ததை சொல்லுவாரு. ட்ரம்ப் இஷ்டத்துக்கு நிறைய அடிச்சு விடுவாரு. இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறதை நிறுத்துறதுக்கு ஒத்துக்குச்சுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்தியா வந்து அப்படி எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணல. இதை யார் கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இந்தியாவும் பண்ணலன்னா யார் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா ரஷ்யா பண்ணணும் கரெக்டா. ஏன்னா ட்ரம்ப் நம்ப முடியாது. ட்ரம்ப் வாய்க்கு வந்து அடிச்சு விடுவாரு. ட்ரம்ப் என்ன சொன்னாலுமே அதை வந்து டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். அந்த ஆள் காலையில ஒன்று சொல்லுவாரு, சாயங்காலம் மாத்தி சொல்லுவாரு. அப்புறம் சாயங்காலம் வந்து நான் காலையில சொல்லலன்னு சொல்லுவாரு. அடுத்த நாள் காலையில நான் ஊமன் சொல்லுவாரு, என்னன்னாலும் சொல்லுவாரு. ஓகேவா? பட் இப்போ வந்து நான் சொல்றேன், ட்ரம்ப் வந்து இவ்வளவு சொன்னாலும் ரஷ்யா என்ன சொல்றாங்கிறது நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க தான் நம்ம ஜிகிரி தோஸ்து கரெக்டா. ரஷ்யா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எங்களுக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு நாடு பல நாடுகளோட பேசும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து இந்தியா மேல இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா சைட்ல இருந்து சொல்றாங்க. அது கூடவே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எங்க கிட்ட இந்தியா வந்து உங்க ஆயில வாங்குறத நிறுத்துறோம்னு சொல்லவில்லை அப்படிங்கறதையும் ரஷ்யா கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ இந்தியா அப்படி ஒரு கமிட்மெண்ட் ரஷ்யாவுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ ட்ரம்ப் எதை வச்சு இதை பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதோ ஒரு மெத்தட் மூலியமா வாங்குறத கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கம்மியாக்குவாங்க கண்டிப்பா குவான்டிட்டியா, பட் ஏதோ ஒரு மூலியமா கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ட்ரம்ப் வந்து அவங்க ஊருக்குள்ள அந்த தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கு ஏத்துக்கிட்ட மாதிரி கொஞ்சம் இந்த சீன் கிரியேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஸோ உண்மையிலே ரஷ்யன் ஆயில் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வருது, வராம நிக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி ஃபுல்லாவும் நிறுத்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லல. ஏன்னா அப்போசிஷன் வந்து அதை வச்சு ஃபுல்லா இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போகலாம், ரஷ்யா தானே நம்மளோட பல வருஷ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இமீடியட்டா ரியாக்ஷன் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும், காங்கிரஸ் தான் வந்து இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருஷமா பில்ட் பண்ணுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைம் இந்தியாவை வந்து அடிக்கிறதுக்கு யூஎஸ் வந்து கப்பல் அனுப்பினப்போ நம்ம சைடு வந்து என்னடா இந்தியா வந்து அப்ப வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடு, ரொம்ப சின்ன நாடு, லைக் பவர் வைஸ் யோசிச்சீங்கன்னா அப்ப வந்து நம்ம கூட வந்து நின்னது ரஷ்யா. பல வருஷமா இருக்கிற பங்காளி. நம்மளுக்கு வந்து என்ன ஆனாலும் நம்ம கூட ரஷ்யா வந்து நிப்பான். இன்னைக்கும் நம்ம ரஷ்யா வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அமெரிக்கா கூட டீல் சைன் பண்றோம்னு தெரிஞ்சாலும் ரஷ்யா என்ன சொல்றாங்க, எனக்கு இந்தியா ரொம்ப முக்கியங்கிறத ரஷ்யா விடாம சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யாக்கு நம்ம இருந்திருக்கோம், ரஷ்யாவும் நம்மளுக்கு இருந்திருக்காங்க. இது இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஓகேவா? சோ இது எப்படி வந்து பிளே அவுட் ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி என்னோட ஆசையும் இதுதான். இந்தியாவுக்கு அமெரிக்கா முக்கியமா? முக்கியம். அது தெரிஞ்சுதான் நானே எனக்கு நடக்கும், இது தெரியும், இது நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சுதான் நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த கம்பெனிஸ் எல்லாம் மறுபடியும் ரெக்கவர் ஆகும் நம்புறதா இருக்கட்டும், எல்லாரும் அதை நோக்கி தான். நம்ம மார்க்கெட் ரியாக்ஷன் பார்த்தா நான் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸும் இதை தான் நம்பியிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம ரஷ்யாவை கைவிட்டுற கூடாதுன்றதையும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்புறேன். இவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கலன்னா கொஞ்சம் கம்மியான கூட பரவாயில்ல. ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான கண்ட்ரி. 10 வருஷம் கழிச்சு அமெரிக்காவுக்கு சூட் ஆகலைன்னா நம்ம கூட அமெரிக்கா இருக்க மாட்டாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு சூட் ஆகலைனாலும் ரஷ்யா நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்ம ஒரு அட்லீஸ்ட் அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தியா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வித் அமெரிக்காவை வந்து வித்தவுட் ஹர்ட்டிங் ரஷ்யா வந்து கொண்டு போக பார்க்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுது, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகவே ஆகாது. இதுக்காக நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம இருப்பீங்களா, இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் கழட்டி விடுவீங்களா? 2 பேரும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும்னு தானே பார்ப்பீங்க. யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்து கூடவே வளர்ந்துருப்பான். ஆனா இன்னைக்கு இந்த மேரேஜ் தேவையான ஒரு விஷயம், லவ் பண்றோம். சோ இந்த சிச்சுவேஷன் தான் ஒருத்தன் மேனேஜ் பண்ண எப்படி இருக்கும். இந்தியாவோட நிலைமை இப்போ அதுதான். அடுத்த ஸ்டெப் என்ன, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அதான் ரஷ்யா. சின்ன வயசுல இருந்தே வளர்றாங்கல்ல. எனிவே இது என்ன, இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தாங்க. நான் பெரிய எக்ஸ்பர்ட், பெரிய இந்த எனக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கு பாரு, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி அந்த மாதிரி ஆள் இல்ல. என்னோட ஒப்பீனியன், நான் அப்சர்வ் பண்றதை நான் சொல்றேன். ஓகேவா? சோ கேட்கறவங்க கேட்டுக்கோங்க, இல்லனா தெரிஞ்சவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. நான் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்றேன். பட் எனிவே இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம கடைசியில ஃபினிஷிங்ல என்ன வர போறோம்னு பாத்தீங்கன்னா, யாரு மதன் டைரக்டா பெனிஃபிட் ஆக போறாங்க. நானும் இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பார்த்துட்டேன், கடைசி வரைக்கும் நீ யார் பெனிஃபிட் ஆக போறாங்கன்னு சொல்லலைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல யார் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்றேன். இந்த திருப்பூர் ஈரோட்ல இருக்கிற மக்கள்லாம் ஜோரா ஒரு டைம் கை தட்டுங்க. மோஸ்ட் பெனிஃபிட்டிங் பீப்புள் வந்து
திருப்பூர், ஈரோடு, அதுக்கப்புறம் இந்த குஜராத்தில் இருக்கிற சூரட், அப்புறம் இந்த லூதியானா. அதனால இந்த ஊர்ல இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ்லாம் அந்த வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க யூஎஸ்க்கு அனுப்புறதுல. அதுல யார் பெனிஃபிட் ஆவாங்க? நம்மள மாதிரி பீப்புள் பாத்தீங்கன்னா டெய்லர்ஸ், ஃபேஷன், இந்த நிஃப்ட்ல படிக்கிறவங்க, அந்த ஃபேஷன் ஸ்டடீஸ் பண்றவங்களுக்குலாம் அட்வான்டேஜ். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறவங்க, லேபரர்ஸ், டையிங் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து பெனிஃபிட் ஆகும். அடுத்து யாரு பாசிட்டிவா ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சீ ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஆந்திராவோட கடலோரத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரி, ஒடிஷா கடலோரம், நம்ம தமிழ்நாட்டு கடலோரம், நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லா கன்னியாகுமரியில இருந்து நம்ம அப்படியே வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போகலாம். ஸோ அந்த ஃபுல் தூரமா இருக்கக்கூடிய எல்லா கோஸ்டல் பகுதிகளையும் இந்த மீனவர்களும், அப்புறம் இந்த ஷ்ரிம்ப் எல்லாம் விற்பாங்கல்ல, ஷ்ரிம்ப் ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அந்த உள்ளே வந்து ஷ்ரிம்ப் ஃபார்மிங், அதெல்லாமே வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இது வந்து செய்யறதுனால, இது அமெரிக்காவுக்கு போகிறதுனால, இதை கொண்டு போற வரைக்கும் அது நல்லா பதப்படுத்தப்படணும்ல. ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் இண்டஸ்ட்ரி அவங்களுமே வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆவாங்க. அதுக்கடுத்து லெதர் இண்டஸ்ட்ரி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி, ரொம்ப ஹெல்ப் ஆகும் அமெரிக்காவுக்கு பொருட்கள் அனுப்புறதுல. இன்ஜினியரிங் பார்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி சென்னையை சுற்றி இந்த நட்டு, போல்ட்டு, டயரு, ஃபவுண்ட்ரி, டூல்ஸ், இந்த மெக்கானிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராஃபிட் ஆவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ஹைஃபை. அதுக்கடுத்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும். ஐடிக்கு என்ன மதன் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணல. ஆனால் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் ஐடிக்கு நல்லது. இந்தியாவும் அமெரிக்காவும் முறைச்சிக்கிட்டாங்கன்னா ஐடி ஸ்டாக் எல்லாம் உள்ள ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டோம், ஆன்சைட் கூப்பிட மாட்டோம், எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது வந்து அதை ஒரு ஓகே, ஐடி வந்து மேபி கொஞ்சம் பதமா பார்த்துப்பாங்கிறத வந்து நம்ம நம்பலாம் இதெல்லாம் நடந்ததுனால. அண்ட் கடைசியா விவசாயிகள், இந்த பாஸ்மதி ரைஸ் விவசாயம் பண்றாங்கல்ல, அவங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பைசஸ், ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி அமெரிக்காவிலே பெனிஃபிட் ஆகணும்ல. இவ்வளோ இந்தியாவுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா அமெரிக்கன்ஸும் நம்ம கிட்ட இருந்து பெனிஃபிட் எடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆயில் அண்ட் கேஸ். அவங்க ஊர்ல வந்து இருக்கக்கூடிய ரிக் ஒர்க்கர்ஸ், லேபரர்ஸ், அங்க ஊர்ல எண்ணெய் எடுப்பாங்க அமெரிக்கால, அவங்க அந்த லேபரர்ஸ்க்கெல்லாம், அமெரிக்கன் லேபரர்ஸ்க்கெல்லாம் நல்லது. அவங்க ஊர் விவசாயிங்க, சோயா, கார்ன், மக்காச்சோளம், டைரி, பால், இந்த உற்பத்தியில் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் பண்றோம். இவ்வளவு நாள் கதவை சாத்தியிருந்தோம். எங்க ஊர் விவசாயிகளை, எங்க ஊர் பால்காரங்களை, எங்க ஊர் சோளம் விவசாயிகளை, சோயா விவசாயிகளை பாதிக்கப்பட மாட்டோன்னு இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுறோம். அமெரிக்கன் விவசாயிகளோட ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊருக்குள்ள வரும். இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், சோயா, கார்ன், டைரி, பால் பிசினஸ்ல இருக்கிறவங்க, ஒரு சின்ன ஸ்கேல்ல இருக்கிறவங்க பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி இந்தியன் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியாவோட பிஸ்னஸ், மில்க் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசு. நம்ம ஊர்ல வந்து மாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ். ஜஸ்ட் பிஸ்னஸாவே சொல்றேன். அதை எப்படி இந்தியன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுது? ஏன்னா அது எலெக்ஷன்ல ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். பட் அந்த டோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அமெரிக்கன் பிஸ்னஸ் வரதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுறோம். ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அமெரிக்காவில் இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம ஃபிளைட்ஸ் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டோம். டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்னு சொல்றப்போ அமெரிக்கன் கப்பல்கள், அமெரிக்கன் கப்பல் இல்ல, அமெரிக்கன் ஃபிளைட்ஸ், ஜெட்ஸ், இதெல்லாம் வந்து ராணுவத்துக்கும் யூஸ் பண்றோம் நம்ம சைன் போடுறதுக்குலாம் ஒத்துக்கிட்டோம். இதனால அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், ஐடி டெவலப்மெண்ட், இந்த மிலிட்டரியில டெவலப் பண்றவங்க, அப்புறம் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற லேபரர்ஸ், அவங்களுக்குலாம் ப்ராஃபிட். அதே இது நம்ம ஊர்ல பண்ணிருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ். புரியுதா? அவங்களுக்கு எங்கெங்க பாசிட்டிவ் அவங்க ஊர் ஆட்களுக்கு இருக்கோ அது நம்ம ஊர்ல நெகட்டிவா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எது பாசிட்டிவா இருக்கோ அது அவங்க ஊர்ல நெகட்டிவா இருக்கும். ஏன்னா டோர்ஸ் ஓபன் பண்ணி பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுதான் மொத்த இந்தியா அமெரிக்கா டீல். பை 2030 வந்து ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் 500 பில்லியன் ட்ரேடை உருவாக்குவோம் அப்படின்னு ரெண்டு நாடுகளும் அடிச்சு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இன்னும் அமெரிக்காவும் இந்தியாவும் பாரு எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா வரும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நிறைய ஹிக்கப் இருக்கும். ட்ரம்ப், நான் இப்பவும் சொல்றேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ட்ரம்ப்பை நம்ம நம்ப முடியாது. அமெரிக்காவில் எந்த பிரசிடென்ட் இருந்தாலும் நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்தை யோசிக்கலாம். பட் ட்ரம்ப் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருந்துப்போம், அவ்வளவுதான். ஆல்வேஸ் டேக் எவ்ரிதிங் வித் a pinch of salt. ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அதுல ஒரு பொய்யும் இருக்குங்கிறதையே நம்ம ஏத்துக்கிட்டே அந்த ட்ரம்ப் சொல்றதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? பட் ஓவரால் இதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த டீல். என்னைய பொறுத்தளவுக்கு இந்த டீல் எல்லாம் சூப்பர். இது நடக்கும்னு எதிர்பார்த்தோம். காலத்தோட கட்டாயமாக தான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வயசாயிடுச்சு. பட் ரஷ்யாவோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம நண்பன் என்னாலும் நம்மளுக்கு முக்கியம். இந்த காதலி வர்றதுக்கு முன்னாடியிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு நண்பன் இருக்கிறாங்க, இருப்பாங்க. அப்ப அந்த நண்பனை கைவிடாம இந்த மேரேஜையும் எப்படி கொண்டு போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இட்ஸ் a very simple explanation I try to make, and whatever I say வந்து என்னோட ஒப்பீனியனா மட்டும் பாருங்க. இதுல உங்களோட ஒப்பீனியன் இருக்கலாம். நீங்க மத்தவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுல பெனிஃபிட் ஆவாங்க இல்ல டிஜெக்ட் ஆவாங்க நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இல்ல மத எனக்கு எக்கனாமிஸ்டோட ஒப்பீனியன் தான் தேவை, எனக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ஜிடிபி அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சேனல் பாருங்க. இது அந்த சேனல் இல்ல, இது ஒரு ஜஸ்ட் ஐடியா கொடுக்குற சேனல் தான். I'll see you tomorrow. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்க. You should be able to find my profile. Love you all. Take care. Bye. Cheers MGs.